ஆ சொல்லுமா. ஏண்டி எங்களெல்லாம் ஒரேடியா மறந்துட்டியா? நோமா, என்னோட எய்ம்ல ஜெயிச்சுட்டு தான் நாங்க வருவேன். உங்க அப்பா உன் மேல வச்சிருக்க பாசத்துக்கு நீ காட்டுற மரியாதை இதுதானா? நீ என்ன சும்மா டார்ச்சர் பண்ணாத. ஓகே, சாரி. இட்ஸ் ஓகே. டாக்டர், யூனிவர்சிட்டி ஸ்பான்சர்ஷிப் 25 lakhs. என்னால எப்படி? எனிதிங் ஃபார் யூ மை டியர். பை த வே, நாளைக்கே விசாவுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஐ டோன்ட் நோ ஹவ் டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. டின்னர் சாப்பிடலாம். ஷூர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என்ன நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மாயாவை என்னால மறக்கவே முடியல. ஏன்னா எதை பார்த்தாலும் எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. ஹலோ டாக்டர், நான் அர்ஜுனோட அம்மா பேசுறேன். வணக்கம்மா. என் புள்ள சரியாயிடுவானா டாக்டர்? கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஓகே டாக்டர். கண்டினியூ பண்ணுங்க. சூரி சார், நீங்க ரொம்ப இழைச்சு போயிட்டீங்க. நானே இருந்தாலும் எப்படி இருக்கீங்க தெரியுமா? எப்படி உங்க போன் ரிங் ஆகுது. அடிக்கிட்டோம். உனக்காக நான் வச்ச ரிங் டோன் கேக்குதா? இது வேற டிஸ்டர்பன்ஸ். எவ்வளவு அழகா இருக்காயா. ஹலோ டே சூரி, சத்தியமூர்த்தி பேசுகிறேன்டா. பேசுங்க டாக்டர். ஐயோ டாக்டர். என் ஐபேட் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். ஓகே டாக்டர். போய் அதை எடுத்துகிட்டு வந்து கிளினிக்கில் வை. ஓகே டாக்டர். நான் 1 hourல வந்துடுறேன். புரிஞ்சுதா? சரிங்க டாக்டர். நான் டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ ஜாக்கிரதையா இரு. பா, என் நான் சிரிப்பு சிரிக்கிறாயா. ம் ம் எஸ் கண்மணி. டாக்டர், வீட்ல திருடன் அடிச்சு புடிச்சு வச்சிருக்கேன். உடனே வாங்க. ஏம்மா, நீ திருட வந்துட்டு என்ன திருடங்கிறியா? ஏய் பேசாத, பேசின வாயிலே போடு. ஆல்ரெடி போட்டுதான் வா யூ டர்ன் ஆயிடுச்சா? ஆள் எப்படி இருப்பா? ஒல்லியா, கண்ணு முட்டை முடியா, தாடி எல்லாம் வச்சு ரொம்ப கேவலமா இருக்கான் டாக்டர். ஏம்மா, இதுக்கு 2 அடி எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கலாம் நீ. ஐயோ, அது என் அசிஸ்டன்ட் சூரி. உங்க அசிஸ்டன்ட் சூர்யா? இல்ல பூரி. ஐயா அவுத்து விடுமா. ஐபேடுக்கு வந்தேன் நானு. டாக்டர், டெல் டாக்டர். சாரி டாக்டர். இட்ஸ் ஓகே. வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவரு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய மனநல மருத்துவர். தமிழ்நாடு அரசின் விருதையும் மத்திய அரசின் விருதையும் ஒரே நேரத்துல பெற்ற நபர் இவர். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல நாங்க ரொம்பவே பெருமை அடைகிறோம். வணக்கம் டாக்டர் சத்யமூர்த்தி ரத்னவேல் அவர்களே. சொல்றேன் மச்சான். ஐபேட் கிடைச்சிருச்சுடா. என்கிட்ட தான் இருக்கு. அவன் எப்படி ஓபன் பண்ணோம்? தேய்டா. தேய்க்கணுமா? தேய்ச்சா கிராட்சி சொல்லுமேடா. கையால ஸ்கிரீனை தேய்டா. ஓ அப்படியா, சாரிடா. டேய் சூப்பர்ரா, ஓப்பன் ஆயிடுச்சுடா. ஐயோ டாக்டர் சீட்டாச்சே. அப்போ பரவாயில்ல. ஆமாடி. இப்போ சொல்கிறா, ஹவு டு ஆப்ரேட்டரா? இந்தியா வேணுமா ஃபாரின் வேணுமா? காஞ்ச மாட்டுக்கு எது வந்தானா படக்குன்னு சொல்கிறா செல்லக்குட்டி. ஓகேடா. ஏய், ஓபன் ஆயிடுச்சா? டேய் தேங்க்யூடா. இது ஓப்பன் ஆயிடுச்சு, நீ க்ளோஸ் பண்ணிக்க. டேய், ஹலோ. ஐயோ என்ன அழகா இருக்கு. யாரா இருக்க போறாங்க? ஐயோ என்ன ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணு தெரியல ராமா.
ஆஹா இவங்க வேற வர்றாங்களே, என்ன பண்ணுவேன் இப்போ? வாங்க மேடம். ஆப்பிள் டவுன். ஐ எம் ஜூஸ். ஏதாவது சமாளிட்றா சூரி. நீங்க எங்க இங்க? ஏன் வேற யாரையாவது எதிர்பார்த்தியா? டாக்டர் எங்க? டாக்டர் டிவி கொடுக்க போயிருக்காருங்க. டிவியில் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு போயிருக்காங்கக்கா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு சமாளிக்கிற மாதிரி இருக்கு. யாரு நானா? நான் ஒன்றும் தப்பு பண்ணலையா? கையில ஐபேட் பார்த்தேன், ஏதாவது பண்ணியா? ஐபேட்ல எப்படி ஒர்க் பண்ணே தெரியாது. நான் எப்படிங்க அந்த படம்லாம் பார்ப்பேன்? என்ன படம் பார்த்த? நான் எந்த படம் பார்க்கலீங்க. ஓகே, டாக்டர் கிட்ட வாங்கி கட்டிக்க. ஒரு நிமிஷம் வாப்பா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இது என்னாச்சு? இந்த ஐபேடுக்கு ஏதோ ஆயிப்போச்சு. டாக்டர் தான் என்ன தொலைச்சிருவாரு. தயவுசெய்து ரிப்பேர் பண்ணி கொடுமா ப்ளீஸ்மா. சாரி சிஸ்டர். ஐயோ என்ன நடக்க போதும் ஆண்டவா, எனக்கு காப்பாத்து. சரியாச்சுங்களா? கிராஷ் ஆயிடுச்சு. ஓஹோ, அப்படி என்ன பார்த்த? அது வந்துங்க வந்து முதல்ல வெளில போ. மேடம் வெளியில போன்னு சொன்னேன். அம்மா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த விஷயத்த டாக்டர் கிட்ட சொல்லிடாதீங்க, என் வேலையே போயிடும் ப்ளீஸ். உன்ன வெளியில போய் நிக்க சொன்னேன். சரி மேடம். என்ன நடக்க போதோ, வேலை காலி. எப்படி கிராஷ் ஆச்சு நீங்க பாருங்க சிஸ்டர். கண்மணி, ரோஹித்ங்கிறது யாரு? நீ கேட்டது அவன் பண்ணான், அவன் கேட்டது நீ பண்ணியா? ரோஹித் வர வரைக்கும் நீ தாராளமாக என் வீட்டில் தங்கலாம். ஹே, டாக்டர் ரொம்ப நல்லவர். சூப்பர். இந்த மாதிரி டேஸ்டாக சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. ரோஹித்னு ஒருத்தனோட கான்டாக்ட் உன் லைஃப்பில் கிடைக்கலன்னா என்ன பண்ணியிருப்பேன்? லண்டன் போகிறதுக்கு ரோஹித் தான் ஹெல்ப் பண்ணணும் இல்லை, நான் தான் காரணம். எனக்கு வேணும்னு தோணுச்சு, வேற வழி தெரியல. தப்புன்னு தெரிஞ்சுதான் பண்ணினேன். உங்களை பாதிச்சிருந்தா சாரி அப்படின்னு யாருமே வெளிப்படையாக தன்னோட தப்பை ஒத்துக்கிறது இல்லை. எங்கிட்ட வரவங்க பாதி பேர் லவ் ஃபெயிலியர்ஸ் தான். கேரிங், இன்டிமசி, அட்டாச்மெண்ட்ஸ், இந்த மூணும் கலந்த கலவை தான் லவ். எல்லா அன்பிலும் இந்த மூணுமே அதிகமாக எதிர்பார்க்கப்படும். ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த மூணில் ஒன்று குறையும் போது பிரேக்கப், உடையது, பிரியுது, எல்லாமே நடக்குது. அப்போ ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்க கூடாதா டாக்டர்? நான் அப்படி சொல்லல. நம்ம தகுதிக்கு மீறிய ஆசையும் சக்திக்கு மீறிய எதிர்பார்ப்பையும் தான் சொன்னேன். குட் மார்னிங் டாக்டர். சூரி, என் ஐபேட் எங்க? மேலே இருக்கு சார். ஆ, சரிம்மா, சரி விடுங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்கம்மா? எல்லாம் சரியா வரும். நானும் காலேஜில் இவ கூட சண்டை போட்டுட்டு இருந்தவ தான். கோபத்தை குறைச்சிட்டு அவ கூட பேசுங்கம்மா. சரி, நீ அவகிட்ட ஃபோனை கொடு. அம்மா, அப்பா வீட்டில் இல்லையா? சொல்லுமா. பெத்தவங்க சொல்றதை கேட்கறவங்க தாண்டி உருப்படுவாங்க. படிச்சுட்டோங்கிற திமிரு உனக்கு. இப்போ என்ன ஆச்சு? நாங்க சொல்றதை கேளு, உடனே கிளம்பி வா. பொறுமையா கேளுடி. அவங்க கோபத்தெல்லாம் கொட்டட்டும். சொல்லு. கண்மணி, வீட்டுக்கு வா. நீ நினைச்சபடியே எல்லாம் நடக்கும்.
சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். சரி, இதுக்கு மேல நீ டாக்டர் கூட தங்குறது சரியில்லை. உடனே கிளம்பி என் கூட வந்துடு. ஈசிஆர்ல அப்பாவோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நோ ஷாலு, நான் டாக்டர் கூட தான் இருக்க போறேன். ஏய், என்ன சொல்ற? எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பேஷண்ட், பெஸ்ட் பேஷண்ட் அவன்தான். நான் அவனையும் கியூர் பண்ணி அவன் மூலமாவே நான் யூகே போற ஏன் டார்கெட்டையும் அச்சீவ் பண்ண போறேன். ஏய், அதுக்கு இப்போ என்ன பண்ண போற? நான் யாருங்கிறத காட்ட போறேன்.